வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஷெல்டர் அப்படின்ற இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட லயன்ஸ் கேட் ப்ளே ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஜேசன் ஸ்டாத்தம் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சின்ன பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ் அசாசின் அப்படின்ற தீமில் தான் கதை நகருது. ஆக்சுவலாக அந்த எக்ஸ் அசாசின் தான் நம்ம ஹீரோவான ஜேசன் ஸ்டாத்தம். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னந்தனி தீவில் வெளி உலகத்தோட எந்த தொடர்புமே இல்லாமல் ஒரு தனிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு சில சப்ளைகளை கொடுக்கறதுக்காக அப்பப்போ ஒரு நபர் வராரு. கூடவே தன்னோட நீஸான ஜெஸ்ஸி அப்படின்ற ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வராரு. இப்படி இவர் அடிக்கடி வரும்போது ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல ஒரு டைட்ல சிக்கி அந்த நபர் இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த ஜெஸ்ஸியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கடமை நம்ம ஹீரோக்கு உண்டாகுது. அந்த ஜெஸ்ஸியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காகவே அந்த ஐலாண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளி உலகத்துக்கு வராரு. வந்த உடனே இவரோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆகுது. அண்ட் இவரை பல விதமான இடங்கள்ல துரத்துறாங்க. ஸோ எதுக்காக துரத்துறாங்க, இவர் பாஸ்ட்ல என்ன பண்ணிட்டு வந்தாரு, அண்ட் அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணாரா இல்லையான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். வழக்கமான ஜேசன் ஸ்டாத்தம் படங்கள்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்துலையும் நிறைவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு அசாசின் எதனால எக்ஸ் அசாசின் ஆனாரு, அண்டு அவர் பாஸ்ட்டில் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்ற அந்த காரணங்கள்லாம் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. பட் என்னதான் ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருந்தாலும் இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியான விஷயங்களாகவே இருந்துச்சு. ஒரு அசாசின் ஒரு அப்பாவி பொண்ணை காப்பாற்றுறான் அப்படின்றதே நம்ம பல தமிழ் படங்களில் பார்த்துட்டோம். ஸோ அதனாலேயே இந்த படத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கிரியேட் ஆகலை. அண்ட் காட்சி அமைப்புகளுமே பார்த்திங்கன்னா இவர் ஒரு இடத்துக்காக போய் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. பட் அதுலேயும் பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுலேயும் அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சப்பையாக முடித்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதை முன்னாடியே பண்ணியிருந்தால் அந்த படமே இருந்திருக்காது அப்படின்ற கேள்வி தான் இருந்துச்சு. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணுன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி நத்திங் ஸ்பெஷல். என்னோட ரேட்டிங் 2.4/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வைலன்ஸ் அப்படின்றது இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.